அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா வஹதஹு லா ஷரீக்க லஹு. அல்லாவோட மாபெரும் கிருபையால் கருணையால் நம்ம அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்துக்குரியவர் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். மார்க்கத்தின் ஒரே மூலாதாரம் குரான் மட்டும்தான். நம்மளோட வழிகாட்டுதலாக குரான் மட்டும்தான் அல்லாஹ் நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டு அதை பின்பற்றி செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அல்லாஹ்க்கு மட்டும் அடிபணிந்தவர்களாக இருக்கிறதுனால நம்மளால் உணர முடியுது. குரானை மார்க்க ஆதாரமாக எடுத்து குரானை படிக்கும் போது நம்ம வாழ்க்கையோட பர்பஸ், நம்ம வாழ்க்கையோட நோக்கம் எதுக்கு என்னான்னு சொல்லிட்டு புரிய வருது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா டிஸ்ட்ராக்ஷன், கவன சிதறுதல். அதை பற்றி தான் பேச போகிறோம். அதில் நம்ம வாழ்க்கையோட நோக்கம் நம்மளுக்கு என்னான்னு புரிய வருது. என்னன்னா, நம்ம அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை நம்மளுக்கு ஒரு கடைசி வாய்ப்பாக கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா, நம்ம ஆன்மாவை மீட்டிக்கிட்டு அல்லாவோட சாம்ராஜ்யத்துக்குள்ளே திரும்பி போகிறதுக்கு உள்ள கடைசி வாய்ப்பாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்துக்கும் முன்னரே நிர்ணயிக்கப்பட்ட கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. நம்மளோட இறப்பு தேதியை முன்னரே அல்லாஹ் நிர்ணயித்து அது கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம ஆன்மாவை மீட்டத்துக்கு உள்ள ஒரு சந்தர்ப்பமாக அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அதை நம்ம வந்த நோக்கத்தையே மறந்துட்டு நம்ம டிஸ்ட்ராக்ஷனாக வேறு வழியில் நம்ம திரும்பி போயிடக்கூடாது அப்படின்னு குரானு நம்ம பல வசனங்கள் மூலியமாக அல்லாஹ் நம்மளை எச்சரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கவனம் சிதறி போயிடாதங்க, வழி பிசுங்கி போயிடாதங்க அப்படின்னு அல்லாஹ் நம்மளை நிறையா வசனம் மூலியமாக நம்மளுக்கு நினைவூட்டியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த இது சம்மந்தமாக நம்ம பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா 31 வசனம் 33. மனிதர்களே, நீங்கள் உங்கள் இரட்சகரிடம் பயபக்தியோடு இருக்கவும், மேலும் ஒரு தந்தை தன் சொந்த பிள்ளைக்கு உதவ முடியாத, அன்றி ஒரு பிள்ளை தன் தந்தைக்கு உதவ முடியாத ஒரு நாளுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக கடவுளின் வாக்குறுதி சத்தியமானதாகும். எனவே இந்த வாழ்க்கையால் கவனம் திசை திருப்பப்பட்டவராகி விடாதீர்கள். வேற்று மாயைகளால் கடவுளிடமிருந்து கவனம் திருப்பப்பட்டு விடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் அந்த மறுமை நாளை குறித்து சொல்கிறாங்க. ஒரு தந்தை பிள்ளைக்கு உதவ முடியாது, பிள்ளை தந்தைக்கு உதவ முடியாது. மறுமைன்னு வந்த பிறகு தந்தை மகனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, மகன் தந்தைக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. எந்தவித உறவு முறை சலுகையும் இல்லை. அவங்க செஞ்சது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன அதாவது சொல்கிறாங்க, விளக்குறாங்கன்னா, இந்த வாழ்க்கையால் கவனம் திருப்பப்பட்டு விடாதீர்கள். வேற்று மாயையால் கடவுளமிருந்து கவனம் திருப்பப்பட்டவராகி விடாதீர்கள் அப்படின்னு நம்ம கவனம் எதுக்குன்னு இருக்கணும். அதுக்குன்னு நம்ம பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, குடும்பத்தை கவனிக்கக்கூடாதுன்னு இல்லை. அதெல்லாம் அல்லாஹ் மெயின் ஃபோக்கஸாக மறுமையை உள்ள வச்சுக்கிட்டு இதன் மூலயமா நம்ம மறுமையை தேடவர் தான். இப்போ ஆன்மாவை மீட்டுக்கிறதுக்கு அல்லாஹ் அப்படியே எதுவும் செய்யாமல் அப்படியே உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படி அல்லாஹ் இந்த குடும்ப சூழ்நிலையிலையும் அது மூலியமாக அதில் உள்ள நடக்கிறதுல, அதில் உள்ள ப்ளஸ்ஸு மைனஸில் அது கரெக்டான முடிவை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம ஆன்மாவை வளர்த்துருக்குன்னு அப்படின்னு. அதேமாதிரி வியாபாரத்துலேயும் நம்மளோட ஏர்னிங்ஸ்லேயும் அல்லாஹ் சொன்ன மாதிரி அதில் நியாயமாக இருந்து அது மூலியமாக நம்ம ஆன்மாவை வளர்த்துக்குன்னு, இது மூலியமாக திசை திருப்பி போயிடக்கூடாது, ஃபுல்லாக மூழ்கக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திசை திருப்புறது நம்ம எப்படி நம்ம திசை திரும்பி போயிட்டோமா இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி நம்மளே பரிசீலித்து கொள்ளணும்னா, நம்மளோட மைண்டை அதிகமான அளவு எது ஆக்குப்பை ஆகியிருக்கு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. அந்த 24 மணி நேரத்தில் எதில் நம்ம ஃபுல்லாக போய் மூழ்கி போயிருக்கோம் அப்படின்னு நம்மளே நம்ம ஒரு பரிசீலித்து பண்ணி பார்த்தோன்னா, நம்ம எதில் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். ஒரு ரஷாது ஒரு விளக்கம் சொல்லும் போது, உங்கள் மைண்டை எது அதிகமாக ஆக்குப்பை பண்ணிக்கிட்டு இருக்கோ, ஆக்குப்பை பண்ணிக்கிட்டுனா எது உங்கள் மைண்டில் அதிகமான நேரம் நீங்கள் செலவழிச்சிருக்கீங்களோ அதுதான் உங்களோட தெய்வமாக இருக்குது அப்படின்னு. அப்போ நம்ம எது இப்போ இன்டெரக்டாக எதை சொன்னாங்கன்னா, நம்ம அல்லாவை தான் நம்ம அதிகமான நேரம் நினச்சிக்கிட்டு இருக்குன்னு. பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி, நம்ம தனிமையில் இருந்தாலும் சரி,
மற்ற எந்தவித ஒரு ஒரு பொழுதுபோக்கு விஷயத்தில் இருந்தாலும் சரி, அங்கேயும் அல்லாஹ் நினைக்கிற மாரி தான் சூழ்நிலை அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. குடும்பத்தில் இருக்கும்போது அல்லாஹ் கட்டளைகள் நிறையா சொல்லி இந்த மாதிரி நடந்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிஸ்னஸில் சொல்லும்போது அல்லாஹ் இந்த மாதிரி பிஸ்னஸில் நடந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வெளியில் பொது இடங்களில் ஒரு ஒரு நம்ம ஒரு பிக்னிக்கு அந்த மாதிரி வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்கும் போதும் அல்லாஹ் இந்த மாதிரி இருந்துங்க, இந்த மாதிரி வரம்பு மீறி போயிடாதுங்க அப்படின்னு உள்ள விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம செய்யும் போது நம்ம அந்த விஷயம்லாம் செஞ்சால் கூட நம்ம மைண்டில் அதிகமான நேரம் அல்லாஹ்வை ஆக்குபை ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த இதுலேருந்து நம்மளே வந்து பரிசீலித்து பண்ணி பார்த்துக்கணும். இதில் பரிசீலித்து பார்க்குறதுல நம்ம கரெக்டாக இருக்கமா இல்லையா அப்படின்னு நம்மளே பரிசீலித்து பார்க்கும்போது நம்ம வந்து தவறுதலாக இருக்குன்னா எதை வச்சு பண்ணலான்னா, அல்லாஹ்வோட கட்டளையை நம்ம வந்து அலட்சியப்படுத்திடுறோம். அல்லாஹ்வோட கட்டளையை நம்ம வந்து மிஸ் பண்ணிடுறோம். ஒரு உதாரணத்துக்கு வந்து ப்ரேயரை வந்து சலாத் தொடர்பு தொழுகையை தவற விடுறது, ஜக்காத்து கொடுக்கறத தவற விடுறது, அல்லாஹ்வோட கட்டளையை பின்பற்றாமல் விடுறது, இதெல்லாம் வந்து வேறு விஷயத்தில் நம்ம வந்து மூழ்கி போகிறதுனால இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை விட்டு போகிறத நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஒரு ஹிண்ட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம சீர்திருந்திக்கணும். இதை தான் வந்து அல்லாஹ் 107வது சூறால அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. மேலும் ஸலாத் தொடர்பு தொழுகையை கடைப்பிடிப்பவர்களுக்கு கேடுதான். அவர்கள் தொழுகையில் முற்றிலும் கவனமற்றவர்களாக இருக்கின்றனர். கவனமே இல்லாமல் இருக்காங்க. ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்காங்க. நம்மளே வந்து பார்க்குறோம். நிறையா நாள் நம்ம தொழுகையை நம்ம மிஸ் பண்ணி வரோம். நம்ம மிஸ் பண்ண தொழுகையை நம்ம வந்து உணர்ந்துட்டோம். தொழுகையை நம்ம தவறுதலாக மிஸ் பண்ணிட்டா தௌபா கேட்டு ரிப்பன்ட் ஆகணும்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது நம்ம தௌபா கேட்டு ரிப்பன்ட் ஆகிடுவோம். அதுக்கு நம்ம சொல்யூஷன் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதை வந்து அல்லாஹ் குரானில் சுலைமான் நபி மூலியமா நம்மளுக்கு வந்து எடுத்து காட்டியிருக்காங்க. எதை மூலியமாக அவங்க ஒரு தொழுகையை மிஸ் பண்ணிட்டாங்களோ அந்த இதுலேருந்து அவங்க வந்து விடை பெற்றுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நைட்டு ரொம்ப நேரம் வந்து மொபைல் பார்த்துக்கிட்டு அல்லது சினிமா பார்த்துக்கிட்டு அதில் வந்து நம்ம வந்து தொழுகையை மிஸ் பண்ணிட்டோன்னா அந்த இதுலேருந்து அவாய்ட் ஆகிக்கணும். நம்ம வந்து பிஸ்னஸ்லேயே ரொம்ப மூழ்கி போய் நம்ம வந்து ஜும்மாவை விட்டுட்டாலோ அல்லது வந்து தொழுகையை விட்டுட்டாலோ நம்ம வந்து அந்த இதுலேருந்து நம்ம அடுத்த டைமில் வந்து சீர்திருந்தி கொண்டு வரணும். சைத்தான் ஏன்னா ட்ராப்பு அந்த இடத்துல வச்சுருக்கான். சைத்தான் வந்து நம்ம மறுபடியும் அந்த சூழ்நிலைக்கு நம்ம தள்ள போயிடுவோம். அதுக்கப்புறம் மெயின் டிஸ்ட்ராக்ஷன் இந்த மார்க்கத்தில் உள்ளதை எடுத்துக்கிட்டாலே மெயின் கவன சிதறுதல் வந்து அல்லாஹ்வோட வசனத்திலேருந்து. அல்லாஹ்வோட வசனம் அல்லாஹ் நம்மளுக்கு இறுதியாக முகமது நபி மூலியமாக எல்லா வேதங்களையும் உள்ளடங்கியதாக இருக்கிற குரானை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட குரான்லேருந்து கவன சிதறல் வைக்கிறது வந்து பெரிய பங்கு வந்து இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள். அல்லாத வேற வேறு ஒரு புத்தகத்தை மார்க்கமாக எழுதிக்கிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கிறத ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் அல்லாஹ் குரானில் ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஹதீஸில் வேறு யாரோ சொல்லியிருப்பாங்க. இதை பின்பற்றாமல் ஹதீஸை பின்பற்றுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க மூளை வந்து மழுங்கி போயிடுச்சு. சைத்தானால் ஆக்குப்பைப்பட்டு சைத்தானால் வசீகரிக்கப்பட்டு அவங்க வந்து தவறான வழிக்கு போகிற அளவுக்கு அவங்க ஹதீஸை வந்து சைத்தான் புகுத்தி வச்சுருக்கிறத அவங்க வந்து பின்பற்றுறாங்க. அதை குரான் வசனத்தில் நம்ம பார்ப்போம். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா 6 வசனம் 116. பூமியில் உள்ள மக்களின் பெரும்பான்மையோருக்கு நீர் கீழ்ப்படிவராயின் அவர்கள் உம்மை கடவுளின் பாதையிலிருந்து திசை திருப்பி விடுவார்கள். அவர்கள் யூகத்தை மட்டுமே பின்பற்றுகின்றனர், அவர்கள் அனுமானிக்க மட்டுமே செய்கின்றனர். உலகத்தில் உள்ள பெரும்பாலோர் வந்து தவறான இதை வந்து முன்னுரிமையாக கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ராக்ஷன், கவன சிதறுதல் வந்து பல விஷயத்தில் வந்து அல்லாஹ்கிட்ட ஒரு நம்ம வந்து ஃபோக்கஸை வந்து கரெக்டான இதில் போகாமல் கவன சிதறல் வைக்கிறாங்க. அல்லாஹ் மட்டுன்னு நம்ம வணங்கும் போது நம்மளுக்கு அல்லாஹ் வழிகாட்டுறேன், அல்லாஹ்வோட வேதத்தை மட்டும் நம்ம வழிகாட்டுதலாக எடுத்து அல்லாஹ்வோட கட்டளையை நம்ம பின்பற்றும் போது உங்களுக்கு நேர்வழி செலுத்துகிறேன் அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த வாக்குறுதியை அதை அடையாமல் நம்ம வந்து இவ்வளோ பெரிய கவன சிதறதில் கொண்டு வரதில் பெரிய பங்கு வந்து ஷைத்தான் வந்து நம்மளுக்கு ஒரு ஹதீஸ் மூலியமாக ஒரு சொல்லியிருக்கான். அதில் பெரும்பாலோர் மக்கள் வந்து இதை மூலியமாக வந்து திசை திரும்பி போயிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க யூகத்தை மட்டும்தான் பின்பற்றுறாங்க. யூகம் இப்படி இருக்குமோ, இவங்க சொல்லி
சொல்லி இப்படி சொன்னதாக இருக்குமோ அப்படின்னு சொல்லுது. அப்புறம் அனுமானிக்க மட்டும்தான் செய்கிறாங்க. இப்படிப்பட்ட யூகத்தையும் அனுமானத்தையும் குரானோட கம்பேர் பண்ணி குரானை தள்ளி போட்டுட்டு அந்த யூகத்தையும் அனுமானத்தையும் பின்பற்றுற அளவுக்கு அவங்க மூளையை சைத்தான் டைவர்ட் பண்ணி வச்சுருக்கான், டிஸ்ட்ராக்ட் பண்ணி அல்லாஹ்வோட வசனத்துலேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கான், கவனம் சிதறி வச்சுருக்கான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அறிவின்றி வழிகாட்டுதலின்றி ஒளி தரும் ஒரு வேதமுமின்றி கடவுளை குறித்து தர்க்கிக்கின்றவனும் மனிதர்கள் இருக்கின்றான். ஆணவத்துடன் அவன் மக்களை கடவுளின் பாதையிலிருந்து திசை திருப்ப பாடுபடுகின்றான். எனவே அவன் இவ்வுலகில் இழிவும் உள்ளாகின்றான். மேலும் உயிர் திருப்பப்படும் நாளன்று பொசுக்குகின்ற வேதனையும் அவனை போட்டு விடுவோம். இதுதான் உன் கரங்கள் உனக்காக முற்படுத்தி அனுப்பியது. கடவுள் ஒருபோதும் மக்களுக்கு அநீதி இழைப்பதில்லை. இதை அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒளிக்காட்டுதல் வேதம் இல்லாமல், இப்போ வழிகாட்டுதல் இல்லாமல் மனிதர்களை அல்லாஹ்வோட பாதையிலிருந்து திசை திருப்புறான். யார்? சைத்தான். இப்படிப்பட்டவங்க அதை நம்ம பின்பற்றுறதுனால அவங்க கரங்கள் முற்படுத்தி அனுப்பியதுனாலேயே அவங்களுக்கு கஷ்டம் ஏற்படுது. அல்லாஹ் யாருக்கும் எந்த அநீதியும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு. இதை நம்ம உணர்றோம். எந்த கெட்டதும் அல்லாஹ்கிட்டேன்னு வராது. அல்லாஹ் ஸோ மெர்சிஃபுல், ரொம்ப கருணையாளர், கிருபையாளர். அந்த அளவுக்கு எல்லா அழகிய தன்மையும் அல்லாஹ்க்கு இருக்கும் போது அல்லாஹ் ஒரு ஆளுக்கு எந்த வகையிலையும் அநீதி இழைக்க மாட்டாங்க. அவங்களே அவங்க கரங்களால் அநீதி இழைத்திக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அல்லாஹ் தொழுகுங்க, இரவு நேரத்தில் தியானம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கன்னு பல இதில் சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து நம்ம டிஸ்ட்ராக்ட், கவனசிதறம் பண்ணி நம்ம மொபைலில் பார்க்குறது, டிவியை ரொம்ப நேரம் நைட்டு ரொம்ப நேரம் பார்க்குறது, அல்லது ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறது, அல்லது பிஸ்னஸில் ரொம்ப அளவுக்கு மீறி மூழ்கிடுறது, அல்லாஹ் நினைவே இல்லாத அளவுக்கு தொழுகையை மறக்கிற அளவுக்கு பிஸ்னஸில் ஈடுபாடு ஆயிடுறது. அதேமாரி குழந்தைங்க, பிள்ளைங்க, வாழ்க்கை துணைகள், பெற்றோர்கள் எல்லாத்துலேயும் அதில் இருக்கும். அல்லாஹ் நினைவை மறக்கிற அளவுக்கு அதில் மூழ்கிட்டால் தான் அல்லாஹ் அப்படிப்பட்டதை பரிசையே அவங்களுக்கு இதாக்கிக்கிறாங்கன்னா அவங்க நரகத்துக்கு போகிறதுக்குள்ள ஒரு இதாக்கிறாங்க. குழந்தைங்க அல்லாஹ் கொடுத்த பரிசு, வாழ்க்கை துணைகள் அல்லாஹ் கொடுத்த பரிசு, அதுக்கப்புறம் பெற்றோர்கள் அல்லாஹ் கொடுத்த பரிசு, அதுக்கப்புறம் இப்போ வாழ்வாதாரம் எல்லாமே அல்லாஹ் கொடுத்த பரிசு. அதை நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வை மறக்கிற அளவுக்கு அது மிகச்சிருச்சுன்னா அது மூலயமா நம்ம வாழ்க்கையில் தோக்குற அளவுக்கு அது ஒரு சோதனையாக அமைஞ்சிருது. இதெல்லாம் அந்த அடுத்தடுத்த வசனத்தில் வர நம்ம பார்ப்போம். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உமக்கு அளிக்கப்பட்டுள்ள கடவுளின் வெளிப்பாடுகளுக்கு ஏற்பவே அவர்களுக்கிடையில் நீ தீர்ப்பளிக்க வேண்டும். மேலும் அவர்களுடைய விருப்பங்களை பின்பற்றாதீர். மேலும் உமக்கு அளிக்கப்பட்ட கடவுளின் வெளிப்பாடுகளின் சிலவற்றிலிருந்து அவர்கள் உம்மை திசை திருப்பிவிடாதவாறு எச்சரிக்கையுடன் இருப்பீராக. அல்லாஹ்வோட வெளிப்பாடுகளை நம்ம பின்பற்றுறதுலேருந்து திசை திருப்பிடக்கூடாது. இப்போ அல்லாஹ் வெளிப்பாடுகள்லேருந்து என்னென்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கட்டளையெல்லாம் நம்ம பல இதை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம், படித்து கற்றுக்கிட்டு வரோம். அதுலேருந்து எந்த ஒன்றும் திசை திருப்பிடக்கூடாது. நம்ம அந்த வாழ்க்கை விஷயமும் சரி, அல்லாஹ் மார்க்கமாக்காத மற்ற புத்தகத்திலேருந்தும் நம்ம பின்பற்றி இதிலேருந்து நம்ம திசை திருப்பி போயிடக்கூடாதுன்னு அல்லாஹ் நம்மளை எச்சரிச்சிருக்காங்க. அவர்கள் திரும்பி சென்று விட்டால் பின்னர் அவர்களுடைய பாவங்களில் சிலவற்றுக்காக கடவுள் அவர்களை தண்டிக்க நாடுகின்றார் என்பதை அறிந்து கொள்வீராக. உண்மையில் அதிகமான மக்கள் தீயவர்களாக இருக்கின்றனர். இப்போ நம்ம பார்க்குறோம், பெரும்பான்மையான மக்கள் தான் வந்த நோக்கத்தையே மறந்துட்டு வாழ்க்கையில், பிஸ்னஸில், அதுக்கப்புறம் பொழுதுபோக்கில் அப்படியே மூழ்கிடுறாங்க. இதுவே என்னுடைய பாதையாகும், நேரான ஒன்று, நீங்கள் அதனை பின்பற்ற வேண்டும். மேலும் அவருடைய பாதையிலிருந்து அவர்கள் உம்மை திசை திருப்பி விடாதிருக்கும் பொருட்டு வேறு எந்த பாதையும் பின்பற்றாதீர். அல்லாஹ்வோட பாதைனா குரான்னு தெரிஞ்சிருச்சு. எல்லாம் கிளியராக நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம ஒரு ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி அனுப்புகிற மாதிரி அல்லாஹ் நம்மளுக்கு சொல்கிறாங்க. அதாவது இதுவே என்னுடைய நேரான பாதையாகும், நீங்கள் அதனை பின்பற்ற வேண்டும். மேலும்
அவருடைய பாதையிலிருந்து உங்களை திசை திருப்ப விடாதிருக்கும் பொருட்டு வேறு எந்த பாதையும் பின்பற்றாதங்க. குரானை தவிர்த்து வேறு எந்த பாதையும் பின்பற்றாதங்க. அதில் ட்ராப்பு ஒரு நல்லது மாதிரி இருக்கும். மற்ற புத்தகத்தெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு ஆரம்பத்தில் உள்ள நல்லதை போதிக்கிற மாதிரி இருக்கும், அல்லாஹ்கிட்ட நெருங்கி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி டைவர்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அல்லாஹ் நம்மளுக்கு வழிகாட்டுதலாக அனுப்பின குரானை மட்டும்தான் பின்பற்றணும். ஏன்னா நம்ம திசை திருப்பி போயிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு சான்ஸ் இல்லை. நம்ம கொடுத்துருக்குற அல்லாஹ் கொடுத்துருக்குற இந்த வாழ்வு மட்டும்தான் நம்மளுக்கு கடைசி வாய்ப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் அல்லாஹ் ஒரு கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கொடுங்க, நான் என்னோடய மிஸ்டேக்கெல்லாம் நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேட்டால் டைம் கொடுக்கப்பட மாட்டாதுன்னு பல வசனத்தில் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்குற இந்த சொற்பமான காலம் எப்போ மவுத்துன்னு தெரியும், யாருக்கும் யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம பார்க்குறோம் ரொம்ப சிறு வயசில் உள்ளவங்களாம் வந்து டக்குன்னு போகிறாங்க, இறந்துடுறாங்க. அது வந்து மரணத்துக்கு ஒரு வயசுன்னு யாராலையும் இது வரைக்கும் நிர்ணயிக்க முடியாது. எந்த வயசில் யாருக்கு வேணாலும் மரணம் வரும். அதனால் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துக்கிற வாய்ப்புலேருந்து நம்ம திசை திருப்பி விடக்கூடாது அப்படின்னு நம்ம உள்ளதை பார்க்குறோம். இவை உங்களுக்கு அவருடைய கட்டளை ஆகும், நீங்கள் காப்பாற்றும்படும் பொருட்டு. நீங்கள் ஆபத்தில் இருக்கங்க, நீங்கள் காப்பாற்றப்படும் பொருட்டுனா நீங்கள் அல்லாஹ்வோட பாதையில் வாங்க. இதை தவிர்த்து வேறு எதுலேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகி வழி பிசுங்கி போயிடாதுங்க, வழி தவறி போயிடாதுங்க. உங்கள் ஃபோக்கஸ் வந்து மறுமையில் சொர்க்கத்தை அடையிறது தான். அதுக்குள்ளே ஒரே வழி குரான் மட்டும்தான். அதனால் குரான் பாதையிலேயே நீங்கள் போயிட்டு நீங்கள் சொர்க்கத்தை அடையணும், சரணடைந்தவர்களாக நீங்கள் மரணிக்கணும் அப்படின்னு அல்லாஹ் நம்மளை குரானில் நம்மளை பிரார்த்தனை பண்ண சொல்லியிருக்காங்க. சரணடைந்தவர்களா, சப்மிட்ரா, முஸ்லீமாக எங்களை மரணிக்க வைங்க அப்படின்னு அல்லாஹ் நம்மளை துவா கேட்க சொல்லியிருக்காங்க. இந்த பாதையிலேருந்து வழி பிசுங்கி போயிடக்கூடாது. வழி பிசுங்கி இப்போ நம்மளே அல்லாஹ் வேறு எதுவும் இதை தவிர்த்து வேறு எதையும் பின்பற்றாதீங்கன்னு சொல்லும் போது நம்ம வேறு இதை பின்பற்றிக்கிட்டு அல்லாஹ் நேர்வழி காட்டுங்கன்னு சொன்னால் அது ஒரு லாஜிக்கே இல்லாதது. நேர்வழி அல்லாஹ் வந்து சொல்லிட்டாங்க, நம்மளை செய்ய சொல்கிறாங்க. ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சா அல்லாஹ் மீதி உள்ளதை அல்லாஹ் நம்மளுக்கு வழிகாட்டுதலாக ஆசிரியராக இருந்து நம்மளை கற்றுத்து வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அதனால் நம்ம ஃபோக்கஸ் எதுன்னு நம்ம ஒவ்வொரு நாளும் பண்ணிக்கணும். இப்போ நான் எதுக்கு போகிறோம் அப்படின்னு நம்ம சில உலக விஷயத்துக்கு நம்ம வந்து செய்கிறோம். என்னோடய டார்கெட்டு வந்து இந்த இது அல்லது இந்த ஊடு கட்டுன்னு, அப்படி இல்லாட்டி எனக்கு இந்த அளவுக்கு நான் இந்த பதவியை நான் அச்சீவ் பண்ணணும், இந்த இதை நான் படித்து முடிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆளுக்கும் ஒரு டார்கெட் இருக்கும். அது நம்மளை மெயின் டார்கெட். இதெல்லாம் தாண்டி மெயின் ஃபோக்கஸ் டார்கெட்டு வந்து நம்ம அல்லாஹ்வோட சாம்ராஜ்யத்தான சொர்க்கத்தை அடையணும். அதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அது வந்து நம்மளை மிகச்சிடக்கூடாது. அதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு நம்ம ஃபோக்கஸை வந்து அல்லாஹ்கிட்ட போகிறதுக்கு உள்ள ஃபோக்கஸாக இருக்குன்னு கவனம் சிதறக்கூடாது. இன்ஷால்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். ஆதியில் செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்போம். தூபில் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக்க லஹு. இப்போ கவனம் செலுத்துறதுன்னு பார்க்குறோம். அதில் இன்னொன்று ஒரு முக்கியமான இது என்னென்னா வந்து வேர்ட்லி அட்ராக்ஷன், உலகளாவிய ஈர்ப்பு. அந்த இதுலேயும் நம்ம கவனம் சிதறி போயிடக்கூடாது. இதெல்லாம் வந்து நிறைய சைத்தானோட டூலாக இருக்குது. நம்ம வந்து அல்லாஹ்வோட பாதையிலேருந்து எங்கெங்கே அதாவது எப்படின்னா வந்து ஒரு கவனம் சிதறதில் வந்து ட்ராப்பு ஒன்று வச்சுருக்கான். அதில் மெயின் இது வந்து அல்லாஹ்வோட வசனத்தை பின்பற்றாமல் ஒரு மார்க் ஆதாரமாக மற்ற சோர்ஸை வச்சுக்கிட்டு புத்தகத்தை வச்சுக்கிட்டு சைத்தான் வந்து பெரும்பாலான மக்களை வழிகெடுக்கிறான். மீதி உள்ளதை வந்து மற்ற பொழுதுபோக்கு மற்ற விஷயம் அந்த இது மூலயமா கவனம் சிதற வைக்கிறான். அப்புறம் வந்து தொழில், குடும்பம் இதெல்லாம் வந்து அல்லாஹ்வை மறக்கிற அளவுக்கு மிகச்சி போய வச்சு கவனம் சிதற வைக்கிறான். இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனத்தோடு இருக்குன்னு அல்லாஹ் அதை தான் மெயினாக குறிப்பிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் கவனம் திசை திருப்பப்பட்டு விடாதீர்கள்னு ஒவ்வொரு வசனத்திலையும் சொல்லி அல்லாஹ் நம்மளுக்கு சொல்கிறாங்க. இந்த வசனத்தெல்லாம் நம்ம நிறையா வாட்டி படிச்சிருக்கோம். இந்த சப்ஜெக்டாக எடுத்து படிக்கும் போது நம்மளுக்கு இன்னும் புரிய வருது. அதனால் நம்ம மேற்கொண்டு நம்ம ஒரு வாட்டி படிச்சுட்டு அதே வசனத்தை திரும்பி படிக்கும்போது நம்மளுக்கு இன்னும் அல்லாஹ் வந்து அந்த ஞானம்னு சொல்கிறாங்களா, அந்த ஞானத்தை வந்து அல்லாஹ் அருள் புரிஞ்சு நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. சூரா 63 வசனம் 9. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்பிக்கை கொண்டோரே, உங்களைத்தான் உங்களுடைய பணத்தாலும் உங்களுடைய பிள்ளைகளாலும் கடவுளை நினைவு கூறுவதிலிருந்து கவனம் திசை திருப்பப்பட்டு விடாதீர்கள். இதனை செய்பவர்கள் நஷ்டவாளிகள். அல்லாஹ் நம்ம வந்து லாபம் அடையிறதுக்காக நம்ம வந்து
ஒரு அளவுக்கு மீறி நம்ம பிஸ்னஸில் மூழ்கி போயிடுறோம். நம்ம ஒரு குடும்பத்தை தான் நம்ம கேர் எடுத்து நம்ம தான் ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கிற மாரி குடும்பத்து மேலே அல்லாஹ்வை நினைவு கூறுதலேருந்து நம்ம அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதுக்காக வெற்றி அடையிறதுக்காக. ஆனால் அல்லாஹ் சொல்கிறாங்க இவங்க தான் நஷ்டம் ஆவாங்க, நஷ்ட வழியாக ஆவாங்க அப்படின்னு. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அந்த அல்லாஹ்வோட இந்த வசனத்தில் அல்லாஹ் கிளியராக சொல்லியிருக்காங்க. கடவுளை நினைவு கூறுவதிலிருந்து கவனம் திருப்பி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிளியராக சொல்லியிருக்காங்க. இதனை செய்வர்கள் தான் நஷ்டவாளிகள் அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு வந்து எச்சரிக்கிறாங்க. இதை வந்து நம்மளோட பர்சனலாக ஒவ்வொரு ஆளும் எடுத்து நம்மளை அதாவது என்ன அல்லாஹ் எச்சரிச்சிருக்காங்க. பணத்தாலும் பிள்ளைகளாலும் கவனம் திசை திருப்பப்பட்டு விடாதீர்கள் அப்படின்னு. நான் மறுபடியும் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சரி திசை திருப்பி போகிறதுனா என்ன, அதுக்கு ஒரு அளவுகோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா நம்ம மொபைலே நம்மளுக்கு ஆன்சர் சொல்லிடும். இப்போ வர ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எந்தெந்த ஆப்பில் எவ்வளோ நேரம் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இது கொடுத்துரும். அதுக்குன்னு இப்போ ஒரு இன்ஸ்டாகிராமை எடுத்துட்டா நம்ம அந்த இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உள்ளதை அந்த ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. மணிக்கணக்கில் வந்து நம்ம ஒரு மொபைல் ஃபோனில் நம்ம வந்து உட்காந்துருக்கோம். இதனால் அல்லாஹ் இதுலேருந்து நம்ம திசை திருப்பி போயிருக்கோம். அப்போனா நம்ம மைண்டை வந்து எது நம்ம அதிகமான நேரம் ஆக்குப்பை பண்ணியிருக்கு. ஃபேஸ்புக்கில் மணிக்கணக்கில், இன்ஸ்டாகிராமில் மணிக்கணக்கில், யூடியூப்பில் ஒரு ஆரம்பிச்சேன்னா வந்து ஒரு மணிக்கணக்கில் இப்படி இருந்திருக்கும். அப்போனா நம்மளை வந்து அதுதான் மைண்டு ஆக்குப்பை பண்ணியிருக்கு. அந்த இதே நம்மளுக்கு ரிப்போர்ட்டு சொல்லிடுது. இப்போ இதே ரிப்போர்ட்டோடு போனால் நம்மளுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ நம்ம வந்து நம்ம எதை எடுத்துகிட்டு இருக்கோம். இது மூலிமா அல்லாஹ் இதுலேருந்து நம்ம திசை திருப்பி போயிடும். என்னென்னா வந்து நம்ம அல்லாஹ்வை நினைவு கூறுறதை தவறி விட்டுடுறோம், தொழுகையை தவறி விட்டுடுறோம். நம்ம நிறையா வாட்டி நம்மளே வந்து அதை அனுபவிச்சிருக்கோம். அது நம்ம வந்து இது அனுபவிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு பாவ மன்னிப்போடு நம்ம ஒரு கேட்டதோடு விடாமல் அதுக்கு நம்ம வந்து ஸ்டெப்பு எடுத்து அதை செயல்படுத்தணும். இப்போ நான் இந்த காரணத்தினால தான் நான் வந்து எனக்கு தொழுகையை நான் விட்டுட்டேன், பிஸ்னஸில் நான் ஒரு மூழ்கிட்டேன், ஒரு சொற்ப லாபத்துக்காக அந்த தொழுகையை விட்டுவிட்டு அந்த பிஸ்னஸில் நான் ஃபுல்லாக ஈடுபட்டேன், அந்த தொழுகையை மறக்கிற அளவுக்கு நான் வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட்டில் அந்த பொழுதுபோக்கில் அந்த மொபைலில் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்போ இதுலேருந்து விடைபெறணும். அதை மைண்டை எது ஆக்குப்பை பண்ணி அந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம மூளை வந்து ஆக்குப்பையோட நம்ம விடக்கூடாது. இந்த வேற்று மாயைகளால் கவனத்திருப்பப்பட்டு விட்டு நஷ்டம் அடைந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி உள்ள வசனத்தை பார்க்குறோம். அதனால் இந்த உலக வாழ்வில் வந்து நம்ம நஷ்டம் அடைஞ்சிட்டேன்னா அது உலக வாழ்வுன்னா அந்த உலக வாழ்வு அல்லாஹ் கொடுத்த சந்தர்ப்பத்தில் நம்ம வந்து நஷ்டம் அடைஞ்சிட்டு நம்ம வந்து மறுமை நாளில் போய் இன்னொரு சான்ஸ் கேட்டோன்னா வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காது. அதனால் நம்ம இந்த அல்லாஹ்வோட வசனங்கள்லேருந்து அல்லாஹ் மட்டும்னு உள்ளதுலேருந்து எந்த ஒன்றும் திசை திருப்பாமல் நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்குன்னு அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயம் வந்து நம்மளை திசை திருப்பி போகிறதுக்கு உள்ளது இருக்குது. அடுத்தது வந்து அல்லாஹ் மெயினான இதை சொல்லியிருக்காங்க, மார்க்க கடமையிலேருந்தும் திசை திருப்பி போடுது அப்படின்னு. அது வந்து 24 சூரா 24 வசனம் 37 அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவர்களுடைய தொழில் அல்லது வியாபாரத்தினால் கடவுள் நினைவு கூறுவதிலிருந்து திசை திருப்பி விடாத மக்கள், அவர்கள் சலாத் தொடர்பு தொழுகையை கடைபிடிப்பார்கள், மேலும் ஜக்காத் தர்மத்தை கொடுப்பார்கள், மேலும் மனங்களும் கண்களும் திகில் அடைந்துவிடும் அந்த நாளை குறித்து எச்சரிக்கையுடன் இருப்பார்கள். அலர்ட்டாக இருப்பாங்க. நம்ம வந்து இப்போ ஒரு விஷயமும் வந்து நம்ம வந்து எதுக்காக வந்திருக்கோம், இங்கே வந்து நம்ம பணம் சம்பாரிச்சு பதவி அடையிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் வந்து மறுமை நாளில் வெற்றி பெறணும். அதுக்குள்ளே செயல் நம்ம பண்ணுறோமா, இந்த விஷயத்தில் ஒரு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறோம். இந்த ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறதுல நம்ம வந்து மறுமைக்கு உள்ள பலனை நம்ம எப்படி அடையிறது, பிள்ளைங்களுக்கு நல்லதை ஏவுறது, தீமையை தடுக்கிறது, நல்லதை குரானை படித்து கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயத்தை பார்க்குறது. தொழில் செய்யும் போது அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்ம தொழில் செய்கிறது. அந்த மாதிரி ஒரு சாட்சி சொல்லும் போது ஒரு நியாயமாக சொல்கிறது. எல்லாத்தையும் பேசும்போது அல்லாஹ் சொன்ன மாதிரி பேசுகிறது. அல்லாஹ் எது கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அதுலேருந்து விலகி இருக்கிறது. இந்த இதுதான் நம்ம ஒரு மறுமையில் வெற்றி அடைகிறதுக்கு நம்ம இதை விட்டுட்டு நம்ம வேறு வாழ்க்கையில் அல்லாஹ் தேட சொல்லலை.
இதிலேயே நீங்கள் வந்து சீர்திருந்தி அல்லாஹ் சொன்ன கட்டளை மாதிரி பின்பற்றுனா நீங்கள் மறுமையில் வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட நல்லவர்கள் தான் வந்து தங்களுடைய தொழில் அல்லது வியாபாரத்தினால் கடவுளின் நினைவு கூறுவதிலிருந்து திசை திருப்பப்படாத மக்கள். அவர்கள் சலாத்தை தொழுகையை கடைபிடிப்பார்கள், மேலும் ஜக்காத் கடமையான தர்மத்தை கொடுப்பார்கள், மேலும் மனங்களும் கண்களும் திகில அடைந்துவிடும் அந்நாள் குறித்து எச்சரிக்கையுடன் இருப்பார்கள். அடுத்தது வந்து 35:5 அல்லாஹ் மக்களேன்னு நம்மளை கூப்பிட்டு சொல்கிறாங்க. மக்களே, கடவுளின் வாக்குறுதி சத்தியமானதாகும். அல்லாஹ் சொல்கிறது பூரா சத்தியம், ஒரு பாயிண்ட்டு கூட மிஸ் ஆகாது. அல்லாஹ் ஒரு சின்ன லைனில் சொன்னானா சரி, ஒரு பெரிய விஷயமாக சொன்னானா சரி, அது நடந்தே தீரும். நம்ம ஒரு வசனத்தில் நம்ம பார்த்தோம், கான்சிக்வன்சஸ், பிரதிபலன். நம்ம செஞ்சது வந்து எங்கேயும் போகாது. நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, அது ஒன்றுமே இல்லாமல் போகாது. இப்போ அல்லாஹ் ஒரு தடுத்திருக்கிற விஷயத்தை நான் செஞ்சிட்டேன்னா அதுக்குள்ளது நடந்தே தீரும். அதேமாரி வந்து அல்லாஹ் நம்மளை வந்து செய்யுங்கன்னு சொன்ன நல்லதை நான் ஒன்று செஞ்சேன்னா அதுக்குள்ள விஷயம் நடந்தே ஆகும். அதை வந்து எதுவுமே வந்து அது வேஸ்ட்டாக போகாது. நம்ம வந்து சில பேர் மறந்துட்டாங்க, அது வந்து யாரும் கவனிக்கலை அப்படின்னு உள்ளதெல்லாம் கிடையாது. நடந்தே தீரும், ஒவ்வொரு விஷயமும் நடக்கும். அதனால் மக்களே, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி சத்தியமானதாகும். ஆகவே இந்த கீழான வாழ்வின் மூலம் கவனம் திருப்பப்பட்டு விடாதீர்கள். வேற்று மாயைகளால் கடவுளமிருந்து விலகி சென்று விடாதீர்கள். இதெல்லாம் வந்து ஒரு மாயைன்னு சொல்லியிருக்காங்க. மாயைன்னா எப்படின்னா வந்து ஒரு இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் வந்து இருக்காது. அந்த மாதிரி உள்ள விஷயம். நம்ம ஒரு கனவு காண்றோம். கனவுல வந்து பெருசு பெருசாக நிறையா உள்ளது நடக்கும். முழிச்சு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அதை விட ஒரு இதாக வந்து அல்லாஹ் ஒரு மாயை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்றுமே இல்லாதது. அதனால் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம வந்து ஃபுல்லாக மூழ்கிட்டு மறுமையில் இழந்துடக்கூடாது. நம்ம இந்த வாழ்க்கையை நம்ம மறுமையை அடையிறதுக்கு உள்ள ஒரு தளமாக அல்லாஹ் நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. கடைசி வாய்ப்பாக இது அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச மாபெரும் கருணை. நம்மளுக்கு ஒரு சான்ஸு அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம செஞ்ச தப்புக்கு அல்லாஹ் நரகத்தில் போட்டிருக்கலாம். அல்லாஹ் கருணையாளர், கிருபையாளராக இருக்கனால நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை வந்து நம்ம எதுக்காக வந்திருக்கோன்னு உள்ளதை நம்ம வந்து ஒரு கவனிக்காமல் மற்ற விஷயத்தில், பொழுதுபோக்கு விஷயத்தில், மொபைலில், அப்போ சோஷியல் மீடியாவில், அதுக்கப்புறம் தொழிலில், பிள்ளைங்களால் நம்ம வந்து கவனம் திருப்பப்பட்டு விடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடாக பல வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. 82:6 இதோட நம்ம இந்த வசனத்தோடு நம்ம முடிச்சுப்போம். சூரா 82 வசனம் 6, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மானிடனே உன்னைத்தான், அப்படின்னா ஒவ்வொரு ஆளையும், இப்போ என்னை கூப்பிட்டு சொல்கிற மாரி, உங்களை கூப்பிட்டு சொல்கிற மாதிரி நம்மளை அந்த வசனத்தில் நம்மளை வந்து இன்வால்வ் ஆகி பார்க்கணும். இப்போ நம்மளை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. மானிடனே உன்னைத்தான், மிகுந்த கண்ணியத்திற்குரிய இறைவனான உம்முடைய இரட்சகனிடமிருந்து உம்மை திசை திருப்பியது எது அப்படின்னு அல்லாஹ் ஒரு வசனத்தில் நம்மளுக்கு கேள்வியாக கொடுக்குறாங்க. ரொம்ப மிக்க கண்ணியத்துக்குரிய இறைவனான நம்மளுடைய அல்லாஹ்விலேருந்து திசை திருப்பினது எது? அது வந்து ஒரு அல்பமான ஒரு மொபைலு, ஒரு சோஷியல் மீடியா, ஒரு யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமாக போயிடக்கூடாது. அந்த மாதிரி நம்மளை அந்த விஷயத்தில் நம்ம மூழ்கிடக்கூடாது. நம்மளை வந்து ஃபோக்கஸ் வந்து அல்லாஹ் மட்டும்தான் இருக்குன்னு, அல்லாஹ் ஓட கட்டளையிலிருந்து நம்ம எதுவும் திசை திருப்பி விடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் நம்மளை வந்து பல வசனத்தில் நம்மளுக்கு வந்து அறிவுட்டிருக்காங்க. அதனால் நம்ம முழு ஃபோக்கஸை வந்து இதாக பார்க்கணும். அல்லாஹ் திக்ர் பண்ணுறதுன்னு சொல்கிறது, திக்ரே மெயினாக வந்து ஃபோக்கஸுக்கு தான். அதுக்கப்புறம் இது ஒன்று சொல்லிக்கிறேன். சீக் காட்ஸ் கிங்ஷிப் ஓவர் யூ அண்ட் எவ்ரிதிங் வில் ஃபாலோ. நம்ம கவனம் செதறாமல் நம்ம ஃபோக்கஸ் வந்து மறுமை தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்ல கட்டளை மாதிரி நம்ம குடும்பத்துலேயும் பிஸ்னஸ்லேயும் நம்ம செயல்படுத்தும் போது எல்லாமே நம்மளை தேடி வருது. எப்படி வந்து அதாவது கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், எப்படி அல்லாஹ் வந்து இயற்கையாக ஒரு புவி ஈர்ப்பு வச்சுருக்காங்களோ, எல்லாமே எப்படி ஒரு பூமியை நோக்கி வருதோ, மேலே போட்டால் எப்படி பூமியை நோக்கி வருதோ, அதே மாதிரி எல்லா நல்லதும் நம்மளை தேடி வரும்.
வாழ்வாதாரம், செல்வம், மகிழ்ச்சி, சந்தோஷம், உடல் ஆரோக்கியம், பாதுகாப்பு இதெல்லாம் நம்ம பணத்தால் கொடுத்துடவே முடியாது. எவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான பணம் இருந்தாலும் இதெல்லாம் நம்ம அடையவே முடியாது. தூக்கம், சந்தோஷம், நிம்மதி அதுதான் ஒரு இது கூட சொல்லுவாங்க. நம்ம பணத்தை கொடுத்து நம்ம மெத்தையை வேணால் வாங்கிடலாம், தூக்கத்தை வாங்க முடியாது. அந்த மாதிரி உள்ள விஷயம் மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம அல்லாஹ்வோட சாம்ராஜ்யத்தை நம்மளுக்குள்ளே தேடும்போது தான் இது எல்லாமே நம்மளை சேர்ந்து அடையக்கூடியதாக இருக்குது. நம்ம அதை தேடி நம்ம ஓடுனோன்னா நம்ம எல்லாமே விலகி போகிறதுக்குரியதாக இருக்குது. நம்ம அந்த முன்னாடி உள்ள வசனம் எடுத்து வச்சுருக்காங்க, படித்தோமா என்னான்னு தெரில. அவங்க இந்த உலகிலும் நஷ்டம் அடைஞ்சிருவாங்க, மறு உலகிலும் நஷ்டம் அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் வழி பிசங்களும் இல்லாமல் அல்லாஹ்வை மட்டும் நம்ம வணங்கி அல்லாஹ் சொன்ன வசனங்களை நம்ம பின்பற்றி இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி பெறத்துக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரியட்டும். தொழுகை நிலைநாட்டுவோம். வக்கீமுசலாத்.